என் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சுவாரு. கேட்டியா லட்சுமி? கண்ணத்தை புடிச்சு கொஞ்சுவானாம். அதுவும் பெத்த பிள்ளை மாதிரின்னு ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சுவானாம். தமிழ், தம்பியை கூட்டிட்டு போய் தூங்கு. போய் தூங்குன்னு சொன்னேன். வாடா. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? எங்களுக்கு எதுவும் வேண்டாமே. அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு கூத்தெல்லாம் கட்டல தாயி. நீதான் ரொம்ப நாளா வேஷம் போட்டு மறைச்சிட்டு இருக்க. நான் என்ன வேஷம் போட்டேன்? பின்ன ஆதிய வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஸ்கூல்ல வச்சு அவருதான் என் புருஷன், அவருதான் என் குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்ல வேண்டியது. நான் ஒண்ணு பொய் சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசணும்னு பேசாத பாரதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதித்யா கண்ணுல தெரிஞ்ச ஏக்கத்தை நீ பாத்திருக்கணும். ஆமா பாரதி, அவ வயசுக்கு விவரம் தெரியலனாலும் அவ முகத்துல ஏக்கமும் சோகமும் அவளுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ஆதி பேரை சொன்னாலே அவன் மூஞ்சி முழு நிலா மாதிரி அப்படி பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் நாம சொல்லி கொடுத்து வர்றதில்ல பாரதி. உள்ளுக்குள்ள இருக்கிற நினைப்பும் தவிப்பும் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் மேல விதின்னு ஒண்ணு இருக்கு. அது உன்னையும் ஆதியும் ஒண்ணு சேர்க்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு அது உனக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நீ விதிக்கிட்ட விளையாடிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதில்ல பாரதி. இதெல்லாம் உனக்கு நல்லதே கிடையாது. புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த பொண்ணுக்கு தான் ஆசை இல்லாம இருக்கும்? நானும் ஒரு பொண்ணு தானம்மா. ஆனா இங்க சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன பெரிய சூழ்நிலை? நீ எடுக்கிற முடிவுதான் அந்த சூழ்நிலையே மாத்தும். கரெக்ட் தான் பாட்டி. நான் போய் ஆதிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவரை திருப்பி கூட்டிட்டு வந்துட முடியும்னா இப்ப கூட போய் கூட்டிட்டு வந்துருவேன்.